ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது மத்திய அரசு காவல்துறையில் எஸ்ஐ எக்ஸாமுக்கான வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலைவாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அதேமாரி ஜாப்க்கான எல்லா அப்டேட்டுமே உடனுக்குடன் நம்முடைய வாட்ஸ்அப் சேனல், டெலிகிராம் போன்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கான லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போதைக்கு எஸ்எஸ்சி இருக்குது பாருங்கள். அங்கேருந்து ரீசெண்டாக நிறையா கான்ஸ்டபிளுக்கான வேலைவாய்ப்பு, எஸ்ஐ எக்ஸாமுக்கான வேலைவாய்ப்புலாம் அறிவிச்சிருக்காங்க. ஸோ கான்ஸ்டபிளுக்கான வேலைவாய்ப்பு கொடுத்து நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்லேருந்து எஸ்ஐ இருக்குது பாருங்கள். எஸ்ஐக்கு சப் இன்ஸ்பெக்டருக்கான ஒரு வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. எங்கேருந்து அப்படின்னா டெல்லி போலீஸ் அன்று சென்ட்ரல் ஆர்மடு போலீஸ் ஃபோர்ஸ்லேருந்து வேலைவாய்ப்பு கொடுத்துட்டாங்க. எப்போ அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலான்னா 26/9/2025 16/10/2025 இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. அதேமாரி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண சொல்லி ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை கரெக்ஷன் பண்ணிக்கலாம். 24/10/2025 26/10/2025 கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. எக்ஸாமுக்கான தேதி நவம்பர் டிசம்பரில் உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இது பாருங்கள், தெளிவாக கொடுத்துருக்காங்க. டெல்லி போலீஸ் அண்டு சென்ட்ரல் ஆர்மடு போலீஸ் ஃபோர்ஸ்லேருந்து தான் வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. மத்திய அரசோட குரூப் பி மற்றும் குரூப் சிக்கான வேலைவாய்ப்புன்னே சொல்லலாம். இப்போ உங்களுக்கு சேலரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது எஸ்ஐ எக்ஸாமில் அந்த சென்ட்ரல் ஆர்மடு போலீஸ் ஃபோர்ஸ் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு 35,400 சேலரி கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கும் அதே மாதிரி தான் 35,400 சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வேக்கன்சி பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். முதல்ல டெல்லி போலீஸ் ஆண்களுக்கு டோட்டலாக 142 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஓப்பன் கேண்டிடேட்டுக்கு 114, எக்ஸ் சர்வீஸ்மேன் அதற்கு 8, எக்ஸ் சர்வீஸ்மேன் ஸ்பெஷல் கேட்டகரியில் 6 வேக்கன்சி அந்த மாதிரி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. அதில் ஜென்ரலுக்கு எவ்வளோ, ஓபிசிக்கு எவ்வளோ, எஸ்சி எஸ்டி இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. அதேமாரி ஃபீமேலுக்கு ஒரு 70 வேக்கன்சி கிட்ட கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு சென்ட்ரல் ஆர்மடு போலீஸ் ஃபோர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக 2861 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் இந்த நோட்டிஃபிகேஷனில் 3000க்கு மேற்பட்ட வேக்கன்சி தான் கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், சிஆர்பிஎஃப்பில் வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க, பிஎஸ்எஃப்பில் வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க, ஐடிபிபி அப்புறம் சிஎஸ்எஃப், எஸ்எஸ்பி போன்ற எல்லா போலீஸ் ஃபோர்ஸ்லேருந்துமே வேலைவாய்ப்பு அறிவிச்சிட்டாங்க. ஸோ மேலுக்கு தனியாக ஃபீமேலுக்கு தனியாக வேக்கன்சியை பிரித்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிங்க. ஸோ எஸ்ஏ எக்ஸாம் ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக இந்த வேலைக்கு அப்ளை பண்ண பாருங்கள். இந்தியாவில் இருக்க எல்லாருமே இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஏஜ் மீட்டை பொறுத்த வரைக்கும் 20 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அதிகபட்சமாக ஏஜ் ரிலாக்ஸேஷன் வழங்கியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி 5 வருஷம் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணலாம். ஓபிசி 3 வருஷம் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணிக்கலாங்க. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கான கல்வி தகுதி எனி பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னாவே அப்ளை பண்ணலாம். ஸோ எல்லா பதவிக்குமே எனி டிகிரி முடித்தவங்க இந்த வேலைக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஓகே, எப்படி அப்ளை பண்ணலாம் அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துட்டு தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணதுக்கான ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் கேட்டகரி ஓபிசிக்கு 100 ரூபாய் பேமெண்ட் பண்ணுற மாரி இருக்கும். இதுவே அனைத்து கேட்டகரியை சார்ந்த பெண்கள் எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தா ஃபீஸ் கிடையாது. ஃப்ரீயாகவே இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கடுத்து எக்ஸாம் சென்டர் பற்றி கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக தமிழகத்துக்கு எங்கே எக்ஸாம் சென்டர் இருக்குமோ அதே இடங்கள் தான் கொடுத்துருக்காங்க. சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, வெள்ளூர், தூத்துக்குடி, கரூர் போன்ற இடங்கள் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நியரஸ்ட்டாக எந்த டிஸ்ட்ரிக்ட் இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி எக்ஸாம் எழுதிக்கலாம். ஸோ இந்த வேலைக்கு எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா முதல்ல எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பிஎஸ்டிக்கான டெஸ்ட்டு, பிஇடிக்கான டெஸ்ட்டு, பேப்பர் 2 அந்த மாதிரி நிறையா இருக்குதுங்க. ஒன் பை நான் பார்க்கலாம். ஓகே, ஸோ முதல்ல பேப்பர் 1க்கான எக்ஸாம் வைக்கிறாங்க. இதில் பாருங்கள், டோட்டலாக பார்த்தீங்கன்னா 5 பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் மொத்தமாக ஸோ மொத்தமாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200 கொஷின்ஸ் கிட்ட கேட்குறாங்க. 200 மதிப்பெண்களுக்கு எக்ஸாம் இருக்க போது. பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்டு காம்ப்ரஹென்ஷன் இருக்க போது. இது ஒரு 200 கொஷின், 200 மதிப்பெண்களுக்கு எக்ஸாம் வைக்கிறாங்க. ஓகே, ஸோ கொஷின் கண்டிப்பாக நெகட்டிவ் மார்க் இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேப்பர் 1 பேப்பர் 2மே இருக்க போது. கொஷின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் மற்றும் ஹிந்தியில் தான் இருக்குது, வேறு லாங்குவேஜ் கிடையாது. ஓகே, ஸோ எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மதிப்பெண் ப்ரொவைட் பண்ணுறாங்க.
என்சிசிக்கான சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க அப்படின்னா மதிப்பெண் கொடுக்குறாங்க. ஸோ சர்டிஃபிகேட் இருக்கவங்க ஆன்லைன் அப்ளை பண்ண சொல்ல தெளிவாக இண்டிகேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சிலபஸ் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள், எக்ஸாமுக்கான சிலபஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. அடுத்த கட்டமாக உங்களுக்கான ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டுக்கான டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஹைட் கேட்டிருக்காங்க. ஆண்களுக்கு மினிமம் 120 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும். செஸ்ட் மெஷர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 80 அன்எக்ஸ்பெண்டடில் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதேமாரி வந்து பார்த்தா பெண்களுக்கு வந்து 157 சென்டிமீட்டர் மினிமம் ஹைட் இருந்தால் மட்டும்தான் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும். அதேமாரி வந்து பாருங்கள், ஹைட் நார்ம்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த சிஏபிஎஃப். அதுக்கு இது முன்னாடி பார்த்தது டெல்லி போலீஸ்க்கான ஹைட்டு, செகண்டாக பார்க்குறது உங்களுக்கு சிஏபிஎஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ 120 எடுக்கணும் ஆண்களுக்கு, பெண்களுக்கு 157 இருந்தால் போதுமானது. ஓகே, ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வெயிட் அதுக்கேற்ற இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டுக்கான டெஸ்ட்டு முடிஞ்சதுக்கப்புறம் பிஇடிக்கான டெஸ்ட்டு, அதாவது ஃபிசிக்கல் ரெண்டனுக்கான டெஸ்ட்டு வைக்கிறாங்க. அது எப்படி இருக்க போகுதுன்னா, ஆண்களுக்கு 100 மீட்டர் ரேஸை 16 செகண்டில் ஓடணும். 1.6 கிலோமீட்டர் ரேஸை 6.5 நிமிஷத்தில் ஓடி காட்டணும். லாங் ஜம்ப் இருக்க போது, ஹை ஜம்ப் இருக்குது, ஷார்ட் புட் இருக்குது. இது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட செகண்ட், ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளே நீங்கள் பண்ணி முடிக்கணும். அதே மாதிரி தான் ஃபீமேலுக்கும் 100 மீட்டர் ரேஸ் இருக்குது, 800 மீட்டருக்கான ரேஸ், லாங் ஜம்ப், ஹை ஜம்ப் இதெல்லாம் வைக்கிறாங்க. இதெல்லாம் பேஸ் பண்ணி எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதை நீங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ ரிசர்வேஷன் அடிப்படையில் உங்களுக்கான ஜாப் வந்து கன்ஃபர்மேஷன் ஆகிடும். ஓகே, ஸோ முதல்ல பேப்பர் 1 எக்ஸாம், அப்புறம் பேப்பர் 2 எக்ஸாம், அப்புறம் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் என்ட்ரன்ஸ்க்கான டெஸ்ட்டு, ஃபைனலாக மெடிக்கல் எக்ஸாமினேஷன். ஸோ மொத்தமாக 5 ஸ்டெப் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கான ஜாப் வந்து கன்ஃபர்மேஷன் ஆகிடும். போஸ்ட்டுக்கான ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு எந்த வேணுமோ நீங்கள் சைட் பண்ணிக்கலாம். இதில் இருக்க பாருங்கள், டெல்லி போலீஸ் கொடுத்துருக்காங்க, பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இருக்குது, சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இருக்குது, சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ் இருக்குது, இண்டோ ட்ரைபீடியன் பார்டர் போலீஸ் ஃபோர்ஸ் இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு நிறையா போலீஸ் ஃபோர்ஸ்லேருந்து உங்களுக்கு தேவை எந்த ப்ரிஃபரன்ஸ் வேணுமோ அதை ஆன்லைனில் அப்ளை பண்ண சொல்ல கொடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சொல்லிட்டாங்க. ஸோ எல்லாம் இன்ஃபர்மேஷனுமே தெளிவாக கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுறவங்க ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் நோட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ண பாருங்கள். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு வெப்சைட்டில் போயிட்டு முதல்ல எஸ்எஸ்சி ஓடிஆர் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னாடி எஸ்எஸ்சி எக்ஸாம் எழுதுறவங்க அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க, அந்த அக்கௌண்ட்டை பயன்படுத்தி லாகின் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் இல்லாதவங்க ஸோ ரெஜிஸ்டர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் பயன்படுத்தி புதுசாக தான் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். எஸ்எஸ்சிக்குன்னு தனியாக ஓடிஆர் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண பாருங்கள். 3000க்கு மேற்பட்ட வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. எஸ்ஐ எக்ஸாம் நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, மிஸ் பண்ணது எல்லாருமே அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஜாப் பற்றின எல்லா தகவலுமே வேணும் அப்படின்றவங்க நம்முடைய சின்ன ஒரு சேனல் இருக்குது, ஜாப்கான சேனல், அதை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதேமாரி எல்லா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மே ஃபாலோ பண்ணுங்கள், ஏன்னா எல்லா ஜாப் அப்டேட்டுமே உடனுக்குன்னு அதில் கண்டிப்பாக நம்ம வந்து ஷேர் பண்ணிவிடுவோம். ஓகே, ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கான மொத்த இன்ஃபர்மேஷன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், அது மட்டும் அல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.